டியூப் தமிழ் வணக்கம். ஈரானே வெற்றி சர்வதேச ஊடகங்களில் கருத்து. அமெரிக்க அதிபர் கூறுவது போல பேச்சுவார்த்தை மூலமாக டொனால்ட் ட்ரம்ப் மகத்தான வெற்றியை பெற்றதாக வெள்ளையடித்தாலும் உண்மை அது அல்ல என்றும், வெற்றி ஈரானுக்கே இந்த பேச்சுவார்த்தையிலும் ஏற்பட்டிருக்கின்றது என்று அமெரிக்கா ஈரான் செய்து கொண்டிருக்கின்ற ஒப்பந்தத்தின் குறைபாடுகளை கிழித்தறிந்திருக்கின்றன ஐரோப்பிய ஊடகங்கள். டென்மார்க் யூலன் போஸ்டனில் இருந்து ஹைடி பிளவுஸ்கோ என்கின்ற பிரபல ஊடகவியலாளர் இந்த விவகாரங்கள் பற்றி கூறியிருக்கின்ற கருத்துக்கள் சர்வதேச ஊடகங்களிலும் அதே கருத்துக்கள் மிளிர்ந்து கொண்டு இருக்கின்றன. 3 முக்கிய காரணங்களையும் அதற்குள் பல உபகாரணங்களையும் காட்டி டொனால்ட் ட்ரம்ப் எப்படி இந்த இடத்தில் தோல்வியடைந்தார் என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். எப்படி இந்த பேச்சுவார்த்தை மேசையில் அமெரிக்காவை விட பல மடங்கு அதிகமான வெற்றியுடன் ஈரான் குந்தி இருக்கின்றது. இதனால் ஈரானை அடிபணிய வைக்க முடியாமல் போயிருக்கின்றது. இந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்காவினுடைய பின்னடைவை காட்டுகின்ற முதலாவது இரகசியம், ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் தன்னுடைய கைவசமே வைத்திருக்கின்றது. நாளை நினைத்தாலும் அதை மூடிவிடலாம். அதில் அமெரிக்கா எந்த ஆதிக்கமும் செலுத்த முடியாது. உலகத்தின் 20% எரிபொருள் செல்லுகின்ற வழியை இன்றும் ஈரான் தான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றது. அமெரிக்கா இதை கைப்பற்ற முயன்ற பொழுது கடந்த ஏப்ரல் மாதமும் பெரிய டேங்கர் ஒன்றை உடைத்து தகர்த்து ஈரான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இதை வைத்திருந்தது. இந்த நீரிணையை வைத்து தான் ஈரான் டொனால்ட் ட்ரம்பை படுக்க வைத்திருக்கின்றது. அங்குசத்தால் யானை படுத்து விடுவது போல பிரம்மாண்டமான சக்தி மிக்க தேசம் படுத்திருக்கின்றது. அணுகுண்டால் படுக்க வைக்க முடியாத ஒரு தேசத்தை இயற்கை என்னும் ஒரு நீரிணையை ஆதாரமாக வைத்து வீழ்த்தி இருக்கின்றது ஈரான். அந்த இயற்கைக்கு அடிபணிந்து அமெரிக்கா எல்லாவற்றையுமே விட்டு கொடுத்து விட்ட அவல நிலை ஒன்றுதான் இந்த ஒப்பந்தம் என்று குறிப்பிடுகின்றார். ராணுவ ரீதியில் ஈரானை டொனால்ட் ட்ரம்பினால் வெற்றி பெற முடியவில்லை. இஸ்ரேலுடன் இணைந்து குண்டுவீச்சுக்களினால் வெற்றி பெற முடியவில்லை. நேட்டோ வருகின்றது என்று கூறி வெல்ல முடியவில்லை. இப்பொழுது ஈரானினுடைய நிபந்தனைகளை எல்லாம் அமெரிக்கா ஏற்றிருக்கின்றது. இயற்கை அணுகுண்டை விட பலம் மிக்கது என்பதை உலக வல்லரசுகளுக்கு எடுத்துரைத்த தினமாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்ற நேற்றைய தினம் இருந்தது. இரண்டாவது, இந்த நீரிணையை வைத்து பேச்சுவார்த்தைகளை எழுதினாலும் மேலும் 3 நிபந்தனைகளை விதித்து தொடர்ந்து நிபந்தனைகளை அடுக்கி கொண்டே செல்லுகின்றது ஈரான். பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தில் கையெழுத்து வைக்க முடியாத அளவுக்கு புதிய ராஜதந்திர நெருக்கடிகளை கொடுத்து அமெரிக்கா என்ற காளையை மூச்சு திணற வைக்கின்றது போர்க்களத்தில் ஈரான். முதலாவதாக, ஹோர்முஸ் நீரிணையில் இருக்கின்ற கண்ணி வெடிகளை முற்றுமுழுதாக அகற்ற வேண்டுமாக இருந்தால் 3 நிபந்தனைகளுக்கு அடிபணிய வேண்டும் என்று கேட்கின்றது. முதலாவது, சர்வதேச நாடுகளில் பல வங்கிகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஈரானினுடைய சொந்த சொத்தாகிய பல பில்லியன் டாலர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும். இதைவிட மிக ஆபத்தான விடயம், கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக அமெரிக்காவுடைய ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்கின்ற தாக்குதலால் ஈரானுக்கு ஏற்பட்ட செலவு பெரிய செலவு. அந்த அழிவுகளுக்கான நஷ்ட ஈட்டை எல்லாம் அமெரிக்கா தான் தர வேண்டும் என்று புதிய ராஜதந்திர சிக்கலை ஈரான் ஏற்படுத்தி இருக்கின்றது. 3வது சிக்கலை புதிதாக ஏற்படுத்தி இருக்கின்றது. ஈரானினுடைய ஆயில் வர்த்தகத்திற்கு நிரந்தரமாகவே தடை விலத்த வேண்டுமே அல்லாமல் 60 நாட்கள் தடை விலத்தல் அல்ல என்றும் கூறியிருக்கின்றது. இதை ஏற்க வேண்டிய நிலையில் தான் அமெரிக்கா இருக்கின்றது. இதனால் தான் போரில் தோற்ற அமெரிக்கா அமைதியிலும் தோற்றிருக்கின்றது என்று அவர் சுட்டிக்காட்டுகின்றார். அமெரிக்காவிற்கு தேவையான அனைத்தும் கிடைத்தால் மட்டுமே ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் நேற்று கூறியிருந்தார். இது ஈரான் கூற வேண்டிய வசனத்தை டொனால்ட் ட்ரம்ப் மாறி தன்னுடைய வசனம் என்று கூறிவிட்டது போலத்தான் விவகாரம் இருந்திருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் இப்பொழுது இருதலை கொள்ளியரும்பாக இருக்கின்றார். முதலாவது காலரா, கொள்ளை நோய். இந்த 2ம் பேரழிவு நோய்களே. இந்த 2 நோய்களில் எந்த நோயை தேர்வு செய்வது என்பதுதான் இருதலை கொள்ளியரும்பினுடைய சிக்கலாக இருக்கின்றது. முதலாவது, காலரா போல வயிற்றோட்டம், வாந்தி பேதி வயிற்றோட்ட நோயாக இருப்பது போரை தீவிரப்படுத்துகின்றது.
போரை தீவிரப்படுத்தி ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் சீனா ரஷ்யா களமிறங்கக்கூடிய அபாயம் இருக்கின்றது. இவர்கள் எதிர்பாராமலே அவர்கள் இறங்கி விடுவார்கள். இதற்கு அமெரிக்கா பயப்படுகின்றது. தேர்வு 2 கொள்ளை நோய் என்று பார்த்தால் அமெரிக்கா தேடிக்கொண்ட 60 நாள் ஒப்பந்தம் ஒரு பகிரங்கமான தோல்வியை ஒப்புக்கொள்வது போலவே இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் எவ்வளவு கூறினாலும் உலக நாடுகளுக்கு இந்த ஒப்பந்தம் தோல்விதான் என்று தெரியும். அமெரிக்க அரசியல்வாதிகளே இது தோல்வி ஒப்பந்தம் என்றும் அமெரிக்கா இனி ஃபர்ஸ்ட் அல்ல என்றும் பகிரங்கமாக குற்றம் சுமத்தி இருக்கின்றார்கள். பாகிஸ்தான், சவுதி அரேபியா, ஓமான் ஆகிய நாடுகளினுடைய முயற்சியில் இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டாலும் கூட இதில் ஈரானினுடைய கையே ஓங்கி இருக்கின்றவாறு அவர்கள் ஒப்பந்தத்தை எழுத செய்திருக்கின்றார்கள். எப்படி ஈரானினுடைய கை ஓங்கி இருக்கின்றது? போரில் தானே வெற்றி பெற்று விட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறினாலும் கூட ஈரான் பணிந்து பேச வேண்டும். ஆனால் ஈரான் பணிந்து பேசுவதாக தெரியவே இல்லை. ஒவ்வொரு நொடியும் புதிய புதிய நிபந்தனைகளை விதிக்கின்றதே அல்லாமல் ஈரான் தன்னுடைய நிபந்தனைகளை குறைத்ததாக இல்லவே இல்லை. இது போரில் அமெரிக்காவின் வெற்றியை காட்டுவதாக இல்லை. அமெரிக்கா வல்லரசு என்பதை ஈரான் கடுகளவும் மதிக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா இன்று எல்லாவற்றையும் விட்டு கொடுத்திருக்கின்றது. ஆனால் ஈரானுடைய பிராந்திய ஆதிக்கத்தை ஈரான் பழையபடி அழுங்குப்பிடியில் வைத்திருக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணையை அழுங்குப்பிடியில் வைத்திருக்கின்றது. மத்திய கிழக்கில் தன்னுடைய தலைமைத்துவத்தை அப்படியே தக்கவும் வைத்திருக்கின்றது. இதை வீழ்த்துவதற்கு எடுக்கப்பட்ட எல்லா முயற்சிகளும் தோற்கடிக்கப்பட்ட நிலையில் இருப்பதையே இந்த நிலவரம் காட்டுகின்றது. இந்த ஒப்பந்தம் ஒரு மகத்தான வெற்றி என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறினாலும் அது உண்மை வெற்றி அல்ல என்பது டொனால்ட் ட்ரம்பிற்கே தெரியும். ஆலமரமாக சரிந்து வீழ்வதை விட நாணல் புல்லாக வளைந்து கொடுத்து தப்பி பிழைப்பது நல்லது என்று டொனால்ட் ட்ரம்ப் விளக்கம் கூறலாம். அமெரிக்கா இந்த போரில் இழைத்த தவறு ஒரு போரினுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை அறியாமல் மனத்திரையில் தன்னும் அதை சரியாக கண்டறியாமல் அந்த போருக்கு செல்லக்கூடாது. ஒரு போர் வென்றாலும் தோற்கும், தோற்றாலும் தோற்கும் என்று ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களில் எது விழுந்தாலும் வெற்றி இல்லை தோல்விதான் பரிசு என்றால் அந்த நாணயத்தை ஆகாயத்தில் சுண்ட வேண்டிய தேவையே இல்லை. இஸ்ரேலின் பேச்சை கேட்டு அந்த நாணயத்தை சுண்டியதால் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்பினால் தோல்வியை தவிர வேறொன்றை அனுபவிக்க முடியாத ஒரு நிலையும், குத்துச்சண்டை போட்டிக்கு களமிறங்கிய ஒரு வீரன் அடிவாங்காமல் எப்படி தப்பிக்கலாம் என்று யோசிக்கின்ற ஒரு நிலை களத்தில் இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய செயல் 2வது உலக மகா யுத்தத்தில் நாமே வெற்றி பெற்றோம் என்று ரஷ்யாவும் அமெரிக்காவும் இங்கிலாந்தும் ஊர்வலங்களையும் கொண்டாட்டங்களையும் நடத்துகின்றார்கள். எதற்காக நடத்துகின்றார்கள் என்றால் இந்த போரில் இவர்கள் உண்மையாக வெற்றி பெற்றார்களா என்ற கேள்வியை உலகம் எழுப்பக்கூடாது என்பதற்காகவே. ஏன் இவர்கள் இதை நடத்தக்கூடாது என்பது ஒரு கேள்வி. ஏனென்றால் பிரிட்டன், அமெரிக்கா, ரஷ்யா இந்த 3 நாடுகளும் தாமே வெற்றி பெற்றதாக கூறினாலும் உண்மையில் பொருளாதார ரீதியான வெற்றி உலக யுத்தம் முடிந்ததும் ஜெர்மனி, ஜப்பான், இத்தாலியில் தான் நடைபெற்றது. அதுபோல இன்று சீனா மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கின்றது பொருளாதாரத்தில். இந்த உலக யுத்த வெற்றி வீரர்கள் மூவரும் உண்மையான வெற்றியை பெறவில்லை என்பதற்கு இந்த சம்பவங்கள் அடையாளமாக இருக்கின்றது. அதனால் நாம் வெற்றி பெற்றோம் என்று பிரச்சாரத்தை செய்வதற்கான ஊர்வலங்களை நடத்த வேண்டியதாக இருக்கின்றது. எனவே தோல்வியை மறைக்க ஊர்வலம் நடத்த வேண்டிய தேவை டொனால்ட் ட்ரம்பிற்கு ஏற்பட்டிருக்கின்றது என்பது இந்த கட்டுரையினுடைய கருப்பொருளாக இருக்கின்றது. இனிமேல் என்ன செய்யலாம்? தொடர்ந்து பல ஆய்வுகள் வந்து கொண்டிருக்கின்றது. இணைந்திருங்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.